அன்பர்கள் யாவருக்கும் எனது குருநாதன் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, மனிதனுக்கு தேவையான 7 விதமான சம்பத்துக்களையும் பெறுவதற்குண்டான மார்க்கங்களை பயிற்சி முறைகளின் மூலமாகவும் தந்திரங்களின் மூலமாகவும் எண்ணங்களின் மூலமாகவும் தனது வாக்குகளின் மூலமாகவும் கொடுத்தவர்களை நாம் குரு எனக் கொண்டால் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலில் நாம் செல்லும் பொழுது அதுவே நமது வழிபாடு என்றும் மாறியது. நண்பர்களே, நாம் யார், எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமது இலக்கு என்ன, நாம் இந்த வாழும் நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் இந்த வாழும் நாட்களில் எதை செய்வதற்காக விதிக்கப்பட்டு, அதாவது பதிவிடப்பட்டு ஆணையிடப்பட்டு இயற்கை இங்கு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்கான மார்க்கம் யாது என்ற ஒரு நினைப்போடு உள்ளம் உருகி நின்றால், அதாவது உண்மையான தாகம் கொண்டால், குரு தங்களுக்கு தானே அங்கு வந்து அமைவார் என்பதும் உண்மையே. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. உய்தல் அப்படின்னா துன்பக்கடலிலிருந்து மீளுதல், அறிவு குறையிலிருந்து அறிவினுடைய நிறைவை நோக்கி பயணம் செய்தல். இவை எனக்கு தேவை என்று உருகி நிற்றல். இவற்றிலிருந்தெல்லாம் உய்ய வேண்டும் என்று உருகி நிற்றல். ஒன்று, துன்பத்திலிருந்து மீளுதல். இரண்டாவது, எனது அறிவினுடைய குறையை போக்கிக் கொண்டு அறிவில் நிறைவை காணுதல். இவை இரண்டும் கிடைக்கும் பொழுதுதான் உங்களுடைய இலக்கு, அதாவது இந்த வாழ்க்கை பயணம் எதற்காக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற விடையை தாங்கள் காண முடியும், அல்லது அறிய முடியும், அல்லது புரிய முடியும். நண்பர்களே, உங்களுக்குள்ளாக ஒரு மையம் என்பது உண்டு. அது எல்லா ஜீவனுக்கும் இதே போன்ற மையம் உண்டு. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளுக்குள்ளாகவும் ஒரு மையம் என்பது உண்டு. பூமியை எடுத்துக்கொண்டாலும் பூமிக்குள்ளாகவும் ஒரு மையம் என்ற ஒன்று உண்டு. எந்த ஒரு கோள்களை எடுத்துக்கொண்டாலும்
அந்த கோள்களுக்கும் ஒரு மையம் என்பது உண்டு. அதுபோன்று இந்த கோள்களையும், இந்த பொருள்களையும், இந்த பூமியையும், பூமி வாழ் ஜீவ இனங்களையும் நகர்த்தி கொண்டும் உருட்டி கொண்டும் ஓட வைத்து கொண்டும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திக்கும் ஒரு மையம் என்பது உண்டு. இந்த மையத்தில்தான் அனைத்து ரகசியங்களும் பதிந்துள்ளது. ஆமன்பர்களே, எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மையம் என்பது உண்டோ, அது மனிதனுக்கும் பொருந்தும். நமது அறிவுக்கும் பொருந்தும், நமது மனதிற்கும் பொருந்தும், நமது எண்ணத்திற்கும் பொருந்தும். இந்த மையத்தை அடிப்படையாக கொண்டுதான் மனம், அறிவு, எண்ணம், தாங்கள் சொல்லுகின்ற சொற்கள், தாங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மையத்திற்கு புறம்பாக ஏதேனும் தங்களால் செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் செய்ய முடியாது என்ற கருத்து தான் எனக்கு இங்கு தெளிவாகிறது. ஆமன்பர்களே, மையத்திற்கு புறம்பாக நாம் யாரும் நடந்திட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு மையம் என்பதை உங்களுடைய மூலம் அல்லது உங்களுடைய இருப்பு என்று கொள்ளலாம், அல்லது நீங்கள் உருவாவதற்கான காரணப்பதிவு என்றும் சொல்லலாம். காரணம் இல்லையேயானால் காரியம் அங்கு இல்லை. பிறப்பெடுத்திருக்கிறோம் என்பது ஒரு காரியம் என கொண்டால், இந்த காரியத்திற்கு காரணமாக அமைந்தது மையம் என கொண்டால், மையம் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? மீண்டும் சொல்றேன், நாம் பிறந்திருக்கிறோம், பிறப்பெடுத்திருக்கிறோம் இல்லையா? காரணம் இல்லாமல் காரியம் உண்டா என்று சிந்தித்தால், காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறாது. காரணத்தை கரு அல்லது கர்த்தா என கொண்டால், காரியத்தை இயக்கம் அல்லது இயங்குதளம் அல்லது அனுபவஸ்தலம் என்று சொல்லலாம். இரு விஷயங்கள் தான் நம்மகிட்ட நடந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு மீறி மற்றொரு விஷயம் உண்டா அப்படிங்கிறத நாம் இப்போதைக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒன்று காரணம், மற்றொன்று காரியம்.